அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்லாஹ்வோட பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு முஸ்லீம் வயிற்றுல பிறந்தோம். இப்போ நம்ம முஸ்லீமாக இருக்கோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். தீன் பிரகாரம் வாழ்கிறோம். இப்போ நானே ஒரு காஃபிரா பிறந்திருந்தா, நவுசுபில்லா, காஃபிரா பிறந்திருந்தா என்னோட நிலைமை என்ன? நீங்க அந்த ஆசைப்படுறீங்க? இல்லை, இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க எல்லாரும் காஃபிரா இருக்காங்க. ஆமாம், இப்போ அவனுக்கு தாவா செய்யணும். நம்ம தாவா செய்யணும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மூமினுடைய வீட்டில் பிறந்துட்டோம், அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துட்டான். நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், இபாதத்தாக இருக்கிறோம். நம்ம இதே மாதிரி தான் வேற முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு தாவா செய்ய வேண்டிய நம்முடைய கட்டாய கடமை. நாம் தாவா செய்யலை, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லலைண்டா நல்லா புரிஞ்சுக்கங்க, குற்றவாளிகள் நாம தான். குற்றவாளிகள் நாம தான். இன்றைக்கி நாம் நான் முஸ்லீம்களோட எவ்வளோ பேரோட பழகிறோம், எவ்வளோ பேரோட கொடுக்கல் வாங்கல் தொடர்பு வைக்கிறோம், எங்களோட மற்ற விஷயங்களும் அவங்களோட தொடர்பு வைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொன்னா மட்டும் நமக்கு அது சார் ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போயிடும். ஷைத்தான் போடுறது இது. அவ யோசிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா, ஒரு சகோதரருக்கு ஈமான் கிடைக்கிறது முக்கியமா? நாம நம்ம ஷைத்தான் போகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிடும். இல்லை, அப்படி அவருக்கு நீங்கள் சொல்கிறது விளங்கிடுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் உறுதியாகும். அதனால முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்ல நம்முடைய கடமை. அப்படி சொல்லாமல் நாமளும் மூத்தா போயிடுவோம், அவனும் மூத்தா போயிடுவான். மறுமையில் நிற்க வச்சு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ ஏன்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கலண்டு? அப்போ அல்லாஹ் சொல்லலாம், யா அல்லாஹ், அந்த பாவி அவனுக்கு எந்த விஷயம்னாலும் என்கிட்ட பரிந்துப்பான்ல. அமெரிக்காவில் ரெட்டை கோபுரம் இடிஞ்சா முதல்ல எனக்கு தான் ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள டிவி பாரு, டிவியில் காட்டுறான் பாரு அப்படின்னு சொன்னான்ல. சொல்கிறோம்ல, இன்னைக்கு ஏதாவது எந்த மேட்டராக இருந்தாலும் உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிப்போம். மாப்பிள்ள அதை பாரு, இதை பாரு, டிவியை பாரு, இந்த சேனலை பாரு, CNN பாரு, IBN பாரு, அதை பாரு, இதை பாருங்கிறோம்ல. அப்படிலாம் ஒருத்தருக்கு யா அல்லாஹ் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஆனால் இந்த ஒரு நாள் கூட இந்த பாவி யா அல்லாஹ் நீ ஒருத்தர் இருக்கிற, உன்னுடைய மார்க்கன்னு ஒன்று இருக்குது, உன்னுடைய ஹபீப்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, உன்னை ஏற்றுக்கிட்டா தான் சொர்க்கம் இருக்கு, நரகம் இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவேன், இப்படி கியாமத்தில் இருக்கும், இதெல்லாம் அந்த பாவி சொல்லவே இல்லை ரப்புல் ஆலமீனே அப்படின்னு அவன் குற்றம் சாட்டுவானேனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை குற்றம் பிடிப்பான்? அவனை குற்றம் பிடிப்பான், நம்மளை குற்றம் பிடிப்பானா? அதனால தான் சகோதரர்களே, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவா செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் புனிதமான லைலத்துல் கத்ரில் நியத்து வைங்க, என் வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் ஒருத்தருக்காவது நான் மௌத்தா வரத்துக்குள்ள ஒருத்தருக்காவது என் மூலமாக ஹிதாயத்து கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைக்கலாமா? இப்படி ஒவ்வொரு முஸ்லீம் குறைஞ்சது மினிமம் ஒருத்தர். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி, யா அலி ஐ யஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன், மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தை கொடுப்பது கைரம் மின துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் கிடைப்பதை காட்டிலும் உனக்கு ரொம்ப மேலானது. அப்புறம் வாழ்க்கையில் நீத்து வைக்கணும், என் மூலமா ஒருத்தருக்காவது இன்ஷா அல்லாஹ் கலிமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ். அந்த ஒருத்தர் யாரு? அப்படியா சார், நாளை காலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்ல போறேன், இப்போ சொல்லியிருந்தப்பா அல்லான்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, சொல்லிட்டா சார், ஏற்றுக்கல இல்லையா? நீங்க 100 பேருக்கு சொன்னாதான் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. நீங்க 100 பேருக்கு சொன்னாதான் ஒருத்தர் களிமா சொல்லுவான், இல்ல ஒரு 1000 பேருக்கு சொன்னாதான் ஒருத்தர் களிமா சொல்லுவான். அப்ப நீங்க என்ன பண்ண, குறைஞ்ச ஒரு 1000 பேருக்கா சொல்லணும், அப்பதான் ஒருத்தராவது இஸ்லாத்துக்கு வருவாங்க, களிமா சொல்லுவாங்க. அதனால நம்ம அந்த ஒரு உறுதி வைக்கணும். அந்த தாவா செய்கிறது தான் நம்ம மேல கடமை. நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், பெரிய செல்வமா நியாமத்தா கொடுத்துட்டான். இது என்ன சொல்லலாம், தமிழ்ல சொல்லுவாங்களே, எதிரியே கிடைச்ச தேங்காய் மாதிரி தானும் திங்காது மற்றவங்களும் திங்க கூடாதுன்னு, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது இஸ்லாம். நீ பெரும்பாலும் அப்படிதான் ஆயிப்போச்சு. நாமளும் இஸ்லாத்தை பின்பற்றது இல்லை, மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. அதனால அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்காண்டா, நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், ஹிதாயத்தை கிடைத்து ஏற்பாடு பண்ண வேண்டும்.